Okay. So welcome to the free classes. So இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 பெர்ஸ்பெக்டிவ்ல குரூப் 2 பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ ஹிஸ்டரி ரிலேட்டடாக நம்ம பார்க்க போறோம். We will going to see related to the history today. Okay. So what are the things? How is our preparation எப்படி பண்றது? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சிலபஸை கம்ப்ளீட்டா ஒரு டீகோட் பண்ணி ஹிஸ்டரியில இருந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது லாஸ்ட் 5 years. அப்போ இப்படிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பரேஷன் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொல்றது ஒரு 1/2 hour பேசிட்டு we will start with the first class. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸையும் நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இருந்தும் நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? So before moving to that, I just want to be cover with the overall history. ஓவரால் ஹிஸ்டரியா என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டைம் லைன். ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ், டோன்ட் மிஸ் இட். ஓவரால் ஒரு டைம் லைனா இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ நம்மளுடைய ஹிஸ்டரி சிலபஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியர் தெரியும். ஐ வில் ஷேர் த டாக்குமெண்ட். இப்போ நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ல டைரக்ட்ல இந்தியன் ஹிஸ்டரி இருக்கு. We have direct Indian history is there. So within the Indian history, there is a concept. I hope you all know that. What is a history? நம்ம ஏற்கனவே பல கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடியது என்ன? வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி? ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் ஸ்டடி அபவுட் பாஸ்ட் ஈவெண்ட். ஸ்டடி அபவுட் இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் ஈவெண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் ஈவெண்ட் பத்தி படிக்கிறது ஹிஸ்டரி. So it's not only past event, important past event or significant past event. So significant past event பத்தி படிக்கிறது history. Okay, within that significant past eventல நம்ம history எப்படி படிக்கணும்னா we need a clear cut recorded document in history. Recorded document இருக்கும், எழுதப்பட்ட டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட், அந்த எழுதப்பட்ட டாக்குமெண்ட் நம்ம எல்லாருக்கும் புரியணும், புரியுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அதை ஹிஸ்டரியில ஏத்துக்க முடியும். ஸோ இட் ஷுட் பி ரெக்கார்டட் டாக்குமெண்ட், இட் ஷுட் நாட் பி இன்டர்பிரேஷன், கிளியர் கட் ரெக்கார்டட் டாக்குமெண்ட். அந்த ரெக்கார்டட் டாக்குமெண்ட் இருக்கிறது எல்லாத்தையும் ஏத்துக்கலாமா பார்த்தா இல்ல. அந்த ரெக்கார்டட் டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி இன் த பிராக்டிக்கல் அண்ட் சயின்டிபிக் மேனர். வேரியஸ் புராணங்கள் இருக்கு, வேரியஸ் பழைய கதைகள் இருக்கு. இதுல சில விஷயங்கள்லாம் நம்மளால இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும். சயின்டிபிக் மேனர்ல இருக்கும். ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் அதை ஹிஸ்டரியில ஏத்துக்க முடியும். ஸோ இஃப் டேக்கன் அஸ் இந்தியன் ஹிஸ்டரி பெர்ஸ்பெக்டிவ், நம்ம இந்தியன் ஹிஸ்டரியே நம்ம என்ன சொல்றோம்னா ரெக்கார்டட் டாக்குமெண்ட், வெதர் இன் ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர், புக்காக இருக்கலாம், இல்லாட்டி கல்வெட்டுகளாக இருக்கலாம், இல்லாட்டி காயின்கள் நாணயங்களாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது ரெக்கார்டட் டாக்குமெண்ட் தான். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹிஸ்டரியில அக்செப்ட் பண்றோம். ஸோ இதுல முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உலகத்துக்கு இது அப்ளிகபிள் ஆகும், வேர்ல்ட் ஹிஸ்டரிக்கும் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு ஒன்று இருக்கு. ஹிஸ்டரிக்கு முந்தைய காலம். நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரி அப்போ ரெக்கார்டட் டாக்குமெண்ட் இருந்தால் படிக்கணும். இஃப் டேக்கன் அஸ் இந்தியன் ஹிஸ்டரி பெர்ஸ்பெக்டிவ், நம்மளுக்கு ரெக்கார்டட் டாக்குமெண்ட், ஃபர்ஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ரிக்வேதா. இந்த ரிக்வேதா 1500 பிசில எழுதப்பட்டதாக நம்ம படிக்கிறது. அப்ப இந்த 1500 பிசி ஆரியன்ஸ் இன்வென்ஷன் ஆர் இல்லைன்னா ஆரியன் சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ல இருந்து தான் நம்மளுடைய இந்தியாவுடைய வரலாறு, எழுதப்பட்ட வரலாறு ஆரம்பிக்கிறது. அப்போ 1500 பிசில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 2025 AD வரைக்கும் படிக்கிறது பேர் தான் இந்தியன் ஹிஸ்டரி. இதுதான் இந்தியன் ஹிஸ்டரி. 1500 பிசில இருந்து 2025 AD வரைக்கும் படிக்கிறது பேர் தான் இந்தியன் ஹிஸ்டரி. இல்லை, இதுல பிசி அண்ட் ஏடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
ஸோ பிசின்னு சொல்லக்கூடியது என்னன்னா பிஃபோர் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறை படிக்கிறதுக்கு நம்ம பிசியை பயன்படுத்தும். இது வரலாற்று ஆய்வாளர்கள் பெரிய நிறைய யூரோப்பியன்ஸ் அவங்க தான் இருந்தனால அவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடினா என்ன அர்த்தம்னா ஆனோ டோமினி. ஸோ ஆனோ டோமினினா என்ன மீனிங்னா லட்டின்ல? ஸோ ஆனோ டோமினி இஸ் நத்திங் பட் ஆஃப்டர் தி பர்த். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பிறந்த வருடத்துக்கு முன்னாடி இருக்க காலகட்டம், ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம், இப்படி இரண்டாக பிரிக்கிறோம். இந்த பிசின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா குறைஞ்சிட்டே வரும். இப்போ ஏடி இப்போ இந்த வருஷம் 2025, நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2026, அப்புறம் 2027, இப்படி இன்க்ரீஸ் ஆகினே போகும். ஆனா பிசின்னு சொல்லக்கூடிய குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா டாப் எந்த இடம் தெரியாது, இன்ஃபினிட்டி மாதிரி தான் டாப். அந்த இடத்துல இருந்து குறைஞ்சிட்டே வரும். அப்போ நம்மளுடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா 1500 இருந்து இந்த 2000 ஏடி வரைக்கும் கூட வச்சுங்க. இந்த 3500 வருடத்துக்கான இந்தியா வரலாறு தான் எழுதப்பட்டுள்ளது. 3500 வருடத்துக்கான இந்தியா வரலாறு 1500 பிசில இருந்து 2000 ஏடி வரைக்கும். இதுல நம்மளுடைய சிலபஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம 1947ஓட நிப்பாட்டிடலாம். இந்தியா சுதந்திரம் வாங்குற வரைக்கும் வரலாறு படிச்சா நம்மளுடைய சிலபஸுக்கு அது கவர் ஆயிடும். அப்போ இதுதான் ஹிஸ்டரி. ஆனா ப்ரீ ஹிஸ்டரினா என்னன்னா இந்த 1500க்கு முந்தைய காலம், 1500 பிசிக்கு முந்தைய காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ப்ரீ ஹிஸ்டரியை நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் 2 பிரிவாக பிரிக்கிறார்கள். ஸோ 2 different types of prehistory. One is called as based on the Stone Age period. ஸோ கற்களை அடிப்படையாக கொண்டு மனித சமுதாயம் வளர்ந்திருக்கு. ஸ்டோன் ஏஜ் பீரியட். ஆனது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏஜ் பீரியட். இந்த ஸ்டோன் ஏஜ்லயே we have the 3 different kinds of stone age. ஒன்று பேரு பேலியோலித்திக். பேலியோனா லட்டின் மொழியில பழைசுன்னு அர்த்தம், ஓல்டு. ஸோ பேலியோலித்திக் மீன்ஸ் ஸ்டோன். லித்திக் இஸ் நத்திங் பட் ஸ்டோன். ஸ்டோனை குறிக்கிறதுக்கு அந்த டேம் தான், லட்டின் டேம் தான் லித்திக். பேலியோனா ஓல்டு ஸ்டோன். Very good. Stylish. Then we have the Mesolithic. Meso means middle. Okay. Then we have the Neolithic. So these are the 3 different types of Stone Age period in India, even throughout the world also. அப்போ இந்த ஸ்டோன் ஏஜ் பீரியட் எப்போ ஆரம்பிச்சுன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. மோஸ்ட் ஆஃப் தி ஹிஸ்டோரியன்ஸ் ஆர்குமெண்ட் என்னன்னா இந்த ஸ்டோன் ஏஜ் உடைய பேலியோலித்திக் ஏஜ் உடைய எண்டை மட்டும் சொல்றாங்க. எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்? ஆனா இந்த பேலியோலித்திக் ஏஜ் உடைய எண்டு பார்த்தீங்கன்னா 10,000 பிசில இருந்து இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஏன்னா 10,000 பிசில தான் மிகப்பெரிய அளவுல ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ் நடந்துச்சு. ஹியூமன்ஸ் கேவ்ஸ்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சான். அவன்கிட்ட இருந்து அந்த என்ன சொல்லலாம், அந்த இலத்தலைகளை கட்டிட்டு அதை விட்டுட்டு துணி போட ஆரம்பிச்சான். இப்படிப்பட்ட பல சேஞ்சஸ், ஃபயர்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்படிப்பட்ட பல சேஞ்சஸ் அந்த பேலியோலித்திக்ல நடந்தது. அதுதான் அது எண்டு பீரியடா 10,000 பிசின்னு சொல்றோம். அந்த 10,000 பிசினோட ஒரு மூவி வந்துருச்சு. நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எலாபரேட்டா அந்த படத்துல காட்டுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் தான் மீசோலித்திக். ஸோ மீசோலித்திக் காலகட்டத்தை 10,000ல இருந்து 6,000 பிசி வரைக்கும் இந்த 4000 வருஷமா மீசோலித்திக் சொல்றோம். நியோலித்திக் சொல்லக்கூடியது 6,000ல இருந்து 2,000 வரைக்கும் நியோலித்திக் சொல்றாங்க. இல்ல ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பெக்யூலரான ஃபீச்சர்ஸ் இருக்கு, யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல பார்ப்போம். நம்ம ஓவரால் வியூ மட்டும் இப்போ கொடுத்துறேன். பேலியோலித்திக்கோட ஃபீச்சர்ஸ் என்ன? ஓகே, மீசோலித்திக்ல முக்கியமான பார்த்தீங்கன்னா மைக்ரோலித்திக் சொல்லக்கூடிய சிறிய பிளேடு மாதிரியான ஒரு ஷேப்பை யூஸ் பண்ணுவோம். மைக்ரோலித்திக் பீரியட். அதே இந்த மீசோலித்திக் பீரியட் தான் சொல்லுவோம். மைக்ரோலித்திக் சொல்லக்கூடிய மீசோலித்திக் பீரியட் தான் சொல்லுவோம். ஓகே, நியோலித்திக் பீரியட்ல முக்கியமான கான்செப்டா சொல்லக்கூடிய வீலுடைய இன்வென்ஷனை பத்தி பேசுவோம், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பத்தி பேசுவோம், அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸை பத்தி பேசுவோம். இது எல்லாமே இந்த நியோலித்திக் பீரியடுடைய மிக முக்கியமான. மீசோலித்திக்ல மைக்ரோலித்திக் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேஷன் அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய், டாக் தான். ஸோ இப்படியான விஷயங்கள் பத்திலாம் இதுல பேசுவோம். பாட்டுடைய கண்டுபிடிப்பு, பேலியோலித்திக்லயே பாட்டு வந்துருச்சு, பட் அது ரொம்ப சிறிய பாட்டாக இருந்துச்சு. ஒன்ஸ் வீல் கண்டுபிடிச்சதா வீல் மேடு பார்ட்.
வீலுக்கான பர்பஸ் டிரான்ஸ்போர்ட் இல்ல. வீலை கண்டுபிடிச்சது, சக்கரத்தை கண்டுபிடிச்சதுக்கான நோக்கமே பெரிய பெரிய பானைகளை தயாரிக்கணும். நீங்க எப்போ பானைகளை, பெரிய பெரிய பானைகளை தயாரிக்கிறீங்களோ அப்போ யூ ஆர் திங்கிங் அபவுட் த ஃபியூச்சர் ஜெனரேஷன், யூ ஆர் திங்கிங் அபவுட் தி சேவிங். அப்போ ஒரு ஃபேமிலி சிஸ்டம், கிளியர் கட் ஃபேமிலி சிஸ்டம் வருது. மனுஷனுக்கு முதல் முறையாக எதை பத்தி பயம் வருது? ஃபியூச்சர் பத்தி பயம் வருது. அதுக்கு முன்னாடி பேலியோலித்திக்லாம் ஃபியூச்சர் பத்தி பயப்பட மாட்டான். அவனுக்கு எப்போ பசிக்குது போவான், ஏதோ ஒன்று வேட்டையாடுவான், 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓடுவான், அடிப்பான், சாப்பிடுவான். ஒரு அனிமல், ஹியூமன் இஸ் அனிமல். மனைவி, குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசபாசங்கள்லாம் பெரிய அளவுல இல்லாம இருந்துச்சு. யாரு கூட வேணா இப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருந்துச்சு. இந்த பேலியோலித்திக்குடைய எண்ட்ல தான் குடும்ப அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும். நியோலித்திக்ல அது ஒரு நிலையான அமைப்பாக ரிவர் வேலியில போயிட்டு செட்டில் ஆயிட்டு தங்குறான். இந்த நியோலித்திக்குடைய ஏஜ்ல தான் உலகத்துல சில இடத்துல சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய நாகரிகம் உருவாக்கப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எகிப்தியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன், நம்ம இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், இது எல்லாமே இந்த நியோலித்திக் ஏஜ் பீரியட்ல உருவாக்கப்பட்டுச்சு. ஈவன் மெட்டல் ஏஜ் இந்த நியோலித்திக் ஏஜ் உடைய சூப்பர்சீட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்டோன் ஏஜ்ல. ஸோ அந்த கிளாஸஸ் வர சொல்ல நம்ம எலாபரேட்டா பார்ப்போம். ஜஸ்ட் கிவ் த ஓவர்வியூ அபவுட் தி ஸ்டோன் ஏஜ். ரைட். தென் வி ஹேவ் தி ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷனுக்காக குராலஜிக்கலா இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். இப் டேக்கன் அஸ் மெட்டல் ஏஜ். மெட்டல் ஏஜ் பாத்தீங்கன்னா அதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்னு காப்பர் பேஸ்ட் மெட்டல் ஏஜ், இன்னொன்னு அயன் பேஸ்ட் மெட்டல் ஏஜ். இந்தியாவில் ஆரம்பத்தில் பிரிடாமினன்ட் இந்தியாவில், எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் காப்பர் பேஸ்ட் ஏஜ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. உலகத்திலே அப்படிதான் நடந்துச்சு. ஆனா சவுத் இந்தியாவில் மட்டும் காப்பருக்கு முன்னாடி அயன் வந்துச்சு, அப்புறம் தான் காப்பர் வந்துச்சு. காப்பர் ரொம்ப டிலே தான் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த ஒரு லாஜிக் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். ஸோ மெட்டல் ஏஜ்ல காப்பர் பேஸ்ட் மெட்டல் ஏஜ், அதுக்கப்புறம் காப்பர் ஃபர்தரா டெவலப் ஆகி பிரான்ச் ஏஜ்லாம் வந்துச்சு. ஸோ பிரான்ச் இஸ் நத்திங் பட் த மிக்சிங் ஆஃப் காப்பர் பிளஸ் டின்னு. காப்பரையும் டின்னையும் மிக்ஸ் பண்ணா கிடைக்கிற பொருளுக்கு பேர் தான் பிரான்ஸ், வெண்கலம். அது இண்டஸ் வேலி மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகத்துல அந்த வெண்கலத்தை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தியுள்ளார்கள். இதுதான் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஏஜுக்கான ஆதாரம். ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஏஜ்னா உங்களுக்கு எழுதப்பட்ட ஆதாரங்கள் இல்லை, நோ ரிட்டன் டாக்குமெண்ட் அட் ஆல். Then how can we study the history? We study the history based on only the sources that is called as archaeological sources. So archaeological sources பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை செய்ய முடியும். Only based on the archaeological sources, the prehistorical period. ஓகேயா? புரிகிறது? ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் முழுமையாக ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் மட்டும் தான் நம்பி இருக்கணும். அந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அகழ்வாராய்ச்சி பண்ணி அதை பானை வச்சு கண்டுபிடிச்சிருப்பான், ஸ்டோன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பான். நம்ம உங்களுக்கு உயிருள்ள பொருட்களான அந்த போன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது தேர் ஆர் யூசிங் த பாயிண்ட் எழுதிங்க. லிவிங் திங்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது எந்த காலகட்டத்தை நம்ம கீழடியில அகழ்வாராய்ச்சி பண்ணுவோம், நிறைய எலும்பு கூடலாம் இருக்கும். இது எந்த வருஷத்தை சேர்ந்தது, எப்படி 950 BC நம்ம கண்டுபிடிச்சோம் நான் கீழடியில, பேஸ்ட் ஆன் தி கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி. கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி, சயின்டிபிக் டெக்னாலஜி C14. உயிர் உள்ள பொருட்கள், ஒரு காலத்துல உயிர் இருந்திருக்கும் அந்த பொருளுக்கு. முக்கியமானது எலும்பு கொண்டு. ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ கிடைச்சாலும், ஓகே, சின்ன ஒரு ரத்த சாம்பிள் எது கிடைச்சாலும் அதை எடுத்து நம்ம DNA அதை எடுத்து கார்பன் டேட்டிங் கொடுத்துடலாம். அதை வச்சு கார்பன் டேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 50 to 100 years டிஃபரன்ஸ்ல காட்டும். முடியாது கார்பன் டேட்டிங்ல. ஸோ ரஃப்லி 100 years பிளஸ் ஆர் மைனஸ் காட்டும். எக்ஸாக்டா சொல்ல முடியாது, பட் 100 years பிளஸ் ஆர் மைனஸ் காட்டும். அதான் கார்பன் டேட்டிங். ஓகே. இன்னொன்று நான் லிவிங் திங்ஸ் லைக் ராக், ஸ்டோன், இந்த மாதிரியான பொருளுக்கு யுரேனியம் டேட்டிங் ஒன்று. ஆனா அந்த ராக்கியும் ஸ்டோனையும் என்ன பண்ணிருக்கா நம்ம மனுஷன் பயன்படுத்தி இருக்கணும், அதை ஏதாவது பண்ணிருக்கணும். சும்மா இருக்க கல்ல போய் கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிச்சா அவ்வளவு அக்யூரேட்டா டேட் வராது. மனுஷன் அந்த கல்ல ஏதாவது செதுக்கி இருப்பான். லட்சுமிகாந்த் ப்ளீஸ் மியூட் யுவர். சோ யுரேனியம் டேட்டிங் சொல்லக்கூடியது. அப்ப அந்த கல்ல
நம்ம ஏதோ பயன்படுத்தி இருந்தா அது என்ன ஆகும்னா அந்த கல்லுல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை செடிமெண்ட்டை வச்சு இது எந்த வருஷத்துக்கு உரியது ஒரு 25 to 50 years டிஃபரன்ஸ்லயே நம்ம பெர்ஃபெக்டா இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் யுரேனியம் டேட்டிங். ஸோ இந்த ரெண்டு டேட்டிங்கை தான் ஆர்கியாலஜிக்கல்ல பெரிய அளவில் பயன்படுத்துறாங்க. அதை வச்சு தான் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இந்தியாவில் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். Clear? Any doubt? So in the basic, அப்போ prehistoric period we don't have any evidence, any written evidence. We have only the archaeological evidence. So அந்த archaeological evidence வச்சு தான் நம்ம இவ்வளவு விஷயங்களை அதுல கத்துனது. இது prehistory. இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு. அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டோ ஹிஸ்டரி. வாட் இஸ் புரோட்டோ ஹிஸ்டரி மீன்ஸ்? உலக அளவில் புரோட்டோ ஹிஸ்டரி காலம் என்ன இருந்ததுன்னா we have the written document. ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கும் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஏதோ புத்தகங்களோ ஏதோ கல்வெட்டுகளோ ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா அந்த ரிட்டன் டாக்குமெண்ட் இஸ் நாட் டெசிபியர்டு. அப்படின்னா அந்த ரிட்டன் டாக்குமெண்ட் நம்மளுக்கு புரியாது. இப்ப நம்மளுக்கு சைனா மொழியை காமிச்சா நம்மளுக்கு புரியுமா? அந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா மொழி அறிஞர்களுக்கும் இந்த எழுதப்பட்ட இது புரியல. என்ன மொழின்னு தெரியல. இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. நாளைக்கு கண்டுபிடிச்சலாம், அடுத்த வருஷம் கண்டுபிடிச்சலாம். We have written document, but those written document is not understandable by the scholars. Those period called as a proto-history. In Indian history, எந்த ஒரு பார்ட் proto history பாத்தீங்கன்னா it was the period of Indus Valley civilization. சிந்து சமவெளி நாகரிகம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்றோம். இதனுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா சண்முக பெரிய ப்ளீஸ் 3250 to 1750 ப்ளீஸ். Okay, right. So 3250 to 1750 BC. So this is called as a Indus Valley civilization. இது நம்ம புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்றோம். இப்போ இந்தியாவுடைய ஹிஸ்டரிக்குள்ள நம்ம வரும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரியன்ஸ் உடையது நம்மளுடைய சிலபஸ் பேஸ் பண்ணி நம்மளுடைய ஹிஸ்டரி நம்ம பேசணும்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் சிலபஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தமாவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஹிஸ்டரியை இது ப்ரோட்டெஸ்ட் ஹிஸ்டரியை 3ஆக பிரிச்சோம். We divide history into 3. ஸோ ப்ரீ ஹிஸ்டரி முன்னாடி, அப்புறம் புரோட்டோ ஹிஸ்டரி, அப்புறம் ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரியே 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்றோம். ஏன்ஷியன்ட் இந்தியா எந்த வருஷத்துல இருந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி பத்தி நம்ம பேசுறோம்னா 1500 பிசில இருந்து ஆரியனுடைய இன்வென்ஷன்ல இருந்து 750 AD வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 2250 வருஷத்தை நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியான்னு சொல்றோம். Then we have the medieval Indian history. The yearல very important. medieval Indian history நம்ம 750 ADல இருந்து 1707 AD or 1707 AD வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இத medieval Indian history. modern Indian history மாடர்ன் இந்தியாவை 1498ல இருந்து அட்வென்ட் ஆஃப் இயர் ஒன்னொன்னுக்கு பட் டாபிக் பார்க்க எல்லா டாபிக் ஸ்டோரி பார்க்க போறோம் கனெக்ஷன். ஓகே 1498ல இருந்து 1947 வரைக்கும் இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி சொல்லுவோம். இதை தாண்டி வியாதி சில சோர்ஸ் படி 1964 வரைக்கும் நேரா வரைக்கும் சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய சிலபஸ்ல 1947 வரைக்கும் நல்லா தெளிவா பார்த்தாலே போதுமானது. இதை தாண்டி ஹிஸ்டரியில நம்ம இந்தியன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் கான்டெம்பரரி இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ கான்டெம்பரரி இந்தியான்னு சொல்லக்கூடியது 1964ல இருந்து 2019 வரைக்கும் படிப்பாங்க. ஸோ எமர்ஜென்சி மோடி. ஸோ 2019ல எலெக்ஷன் வின் பண்ணாங்க. 24லாம் வந்துச்சு. 24 வரைக்கும் ஹிஸ்டரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சில யூனிவர்சிட்டியில.
24 19 வரைக்கும் படிக்கிறது கான்டெம்ட் இந்தியா. இது நம்மளுக்கு சிலபஸ்ல தேவையில்லை. அதை பத்தி நான் அதனால இதை பத்தி நான் கவலைப்பட வேணாம். யூபிஎஸ்சியில ஹிஸ்டரி ஆப்ஷனல் படிக்கிறவங்க, மெயின்ஸ் படிக்கிறவங்க மட்டும் தான் இது தேவை. டிஎன்பிஎஸ்சியில் இது வராது. ஸோ இங்கே நம்மளுக்கு தேவை. இங்கே நம்மளுக்கு தேவை இந்த 3 தான். இப்போ ஒவ்வொரு ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்குள்ள என்னென்ன டாபிக் இருக்கு, எப்படி எப்படி கனெக்ஷன் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நம்ம என்னதான் ஐவிசிக்கு பின்னாடி ஆரம்பிச்சாலும் ஐவிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரி. ஸோ இதனுடைய டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா the first one Indus Valley civilization, சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இந்த நாகரிகத்துடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 325 to 1750 பிசி. ஸோ அப்போ இண்டஸ் வேலி இதுல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி ஒவ்வொன்றும் சப்டைட்டிலோட இதுல போட்டுறேன், அதாவது சப் யூனிட்டோட என்ன ஆர்ஜின், எப்படி இந்த நாகரிகம் உருவாக்கப்பட்டுச்சு, இந்த நாகரிகத்துடைய எக்ஸ்டென்ஷன் என்ன, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்து வரைக்கும் இந்த நாகரிகத்துடைய இது இருந்துச்சு, இந்த நாகரிகத்தை நம்ம எப்படி டிஸ்கவர் பண்ணணும், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி கண்டுபிடிச்சோம், ஏன்னா எந்த இடத்துல வரலாறு பதியப்படவில்லை. 1921 வரைக்கும் இப்படி ஒரு நாகரிகம் இருக்கிறது உலக மக்களுக்கே தெரியாது. 1924 தான் ஃபர்ஸ்ட் வெளியிடுறோம். அப்போ இந்த நாகரிகத்தை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு ஸ்டோரி வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த நாகரிகத்துடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர், இதனுடைய மிக முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்லாம் என்ன, லைக் அர்பன் சிவிலைசேஷன் இது. ஓகே, இது சிட்டி பிளானிங் பயங்கரமா இருக்கும். இப்படியான பல விஷயங்கள், ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் அவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே இதுல பார்ப்போம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்ல. ஓகே, அப்புறம் இந்த நாகரிகத்தில் இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் அதை பார்க்குறோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் பார்ப்போம். ஒரு 6-7 சிட்டிஸை பார்ப்போம். ஓகே, தென் ஃபைனலி how this civilization end of the civilization, what is the reason for its extinction, how this civilization came into end. இப்படி பார்க்கறது தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபர்ஸ்ட் யூனிட் ஏன்ஷியன்ட் இந்தியா. அதுக்கப்புறம் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரீப்ளேஸ் பண்ணி ரெண்டாவது வந்தது ஆரியன் சிவிலைசேஷன் ஆர் வேதிக் ஏஜ். ஸோ ஆரியன் சிவிலைசேஷன் ஆர் வேதிக் ஏஜ். இந்த ரெண்டாவது டாபிக் உள்ள என்ன மாதிரியான கான்செப்ட்னா ஏர்லி வேதிக் ஏஜ். $1500 பிசில இருந்து 1000 பிசி வரைக்கும் இந்த ஏர்லி வேதிக் ஏஜ் இருந்துச்சு. அப்புறம் லேட்டர் வேதிக் ஏஜ், எப்படி அந்த டிரான்சிஷன் நடந்துச்சு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ஏர்லி வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ். ஸோ ஏர்லி வேதிக் ஏஜுக்கும் லேட்டர் வேதிக்கும் ஏஜுக்கும் உள்ள டிரான்சிஷன், வாட் இஸ் த டிஃபரன்சஸ், ஹவு த டிரான்சிஷன் ஹேப்பன், எப்படி இந்த மாற்றங்கள் நடந்துச்சு, அந்த டிரான்சிஷன் கூட என்ன மாதிரியான டிஃபரன்சஸ், இந்த ரெண்டு ஏஜுக்கும் உள்ள டிஃபரன்சஸ், பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ், சோசியல் டிஃபரன்ஸ், எக்கனாமிக் டிஃபரன்ஸ்லாம் என்ன மாதிரி எக்கனாமிக் டிஃபரன்ஸ் இருந்துச்சு, எப்படி பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிச்சு, எந்த இடத்துல பொருளாதாரம் நசுக்கப்பட்டுச்சு, இவங்ககிட்ட ஏன் அந்த வர்ணாசிர தர்மம் சொல்லக்கூடிய அந்த வர்ணாசிஸ்டத்துடைய மிக முக்கியமான ஒரு மோசமான காலகட்டமாக லேட்டர் வேதிக் ஏஜ் மாறிச்சு. வர்ணா சிஸ்டம், அப்புறம் டூ மச் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ்.
இதெல்லாம் எந்த subject? Okay. Buffering and history இதை செக் பண்ணலாம். நாட் கிளியரா? டேபிளா தான் இருக்கு, நல்ல பவரா தான் இருக்கு நெட்வொர்க். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அவரோட செக் பண்ணீங்க? நான் ஓகே ஓகே டன். ஸோ மூணாவது, ஸோ ஆரியர்களுடைய காலத்துக்கு பிறகு அப்போ அவங்களுக்கு காலத்துல ஏன் இவ்வளவு சேஞ்சஸ்? 1500 600 900 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி. ஓகே, அதுக்கப்புறம் we have the post Vedic age. அதுதான் என்ன சொல்றேன்னா மகஜனபதாஸ் பீரியட் அப்படின்னு டைட்டில் கீழே பேசும். இந்த மகஜனபதாஸ்ல we have to come across the title like the post Vedic ageல இந்த வர்ணா சிஸ்டத்துடைய கொடுமைனால அதை எதிர்த்து almost 36 ideas were emerged. Among those ideas, the 3 or 4 major ideas became a later religion, like Buddhism, Jainism, அஜீவிகான்னு சொல்ற செக்ட். இந்த மாதிரியான ரிலிஜியன் மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆயிடுச்சு. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பொலிட்டிக்கல் ஸ்பியர்ல பாத்தீங்கன்னா, நீங்க பொலிட்டிக்கல் ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 16 மகஜனபதாஸ், 16 பிக் ஸ்டேட்ஸ் வந்துடும். இந்த மகஜனபதாசுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா 600 BC டு 300 BC. ஸோ 16 பிக் ஸ்டேட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கும். தென் 8 ரிபப்ளிக்ஸ் வந்துருங்க. So within those 16 big states, finally this 16 big state has a 2 main state மாறும். 2 main states மாறும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு மகதா, செகண்ட் ஒன்னு அவந்தி. இந்த மகதாவும் அவந்தியும் தான் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போடுவாங்க. கடைசியில இந்த மகதா கேப்சர் என்டர் நார்த் இந்தியா. Within those Magadas, we have the 4 different dynasty, continuous dynasty within the Magadha. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆரியன் காஸ், இல்ல யார் யார் கிங் வந்தாங்க பார்ப்போம். செகண்ட் ஒன்னு we have the சிசுநாகா. தேர்ட் ஒன்னு நந்தாஸ். தென் ஃபைனலி மௌரியாஸ். மௌரியாஸ் we also come across the separate title, separate topic. ஸோ இப்படி பார்க்கறது தான் இந்த போஸ்ட் வேதிக் பீரியட். இந்த போஸ்ட் வேதிக் பீரியட்ல எப்படி புத்திசம் ஜெயினிசம் டெவலப் ஆயிடுச்சு, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஹவு த கவுன்சில் வேர் டன், ஆல் தி திங்ஸ் வேர் கிளியர்லி டிஸ்கஸ் இன் திஸ் டாபிக். இதுதான் மூணாவது டாபிக். இங்க நாலாவது டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஏ மௌரியாஸ். நாலாவது டாபிக் மௌரியாஸ். ஸோ வித்தின் த மௌரியாஸ்ல இருக்கக்கூடிய சப்டைட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியா பத்தி பார்ப்போம். தென் அவருடைய பையனான பிந்துசாரா பத்தி பார்ப்போம். சந்திரகுப்த மௌரியாவுக்கும் செலுகஸ் டிக்கெட் கிரீக்கு நடந்த பாட்டில் எல்லாத்தையும் பார்ப்போம். இதுல அதே மாதிரி இந்த நந்தாஸ்கில பார்க்க சொல்லு ஒரு முக்கியமான பாயிண்டா அலெக்சாண்டர் இன்வென்ஷனையும் நம்ம சைட்ல பார்த்துக்கணும். அலெக்சாண்டர் படையெடுப்பு இதையுமே ஒரு சைட்ல நமக்கு டைமை பார்த்தோம். சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா, அசோகா, அந்த அசோகாவுடைய தம்மா பாலிசி பத்தி பார்ப்போம். அசோகாவுடைய வேரியஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ல பத்தி படிப்போம், ரொம்ப டீட்டெயிலா படிப்போம். இதை தாண்டி மௌரியாஸ்ல வேற என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மௌரியாஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்க வேண்டியது. இது நம்ம மௌரியாஸ்ல பார்ப்போம். ஓகே, மௌரியாஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் as well as provincial administration.
இதுதான் ஏன்ஷியன் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டாக we will come across all those things. ஸோ மௌரியாஸுடைய பீரியடா நம்ம எடுத்து பார்த்தோம்னா எக்ஸாக்டா மௌரியாஸுடைய பீரியடா எக்ஸாக்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ we have 321 பிசில இருந்து 185 பிசி. இதுதான் மௌரியாஸுடைய பீரியட். மௌரியாஸை ரீப்ளேஸ் பண்ணி போஸ்ட் மௌரியாஸ் பீரியட்ல அடுத்ததுல அஞ்சாவது டைட்டில் போஸ்ட் மௌரியாஸ் பார்ப்போம். Within the post Mauryas, the period of post Mauryas is roughly 200 BC to 300 AD. அந்த 500 வருஷம் போஸ்ட் மௌரியாஸ். இந்த போஸ்ட் மௌரியாஸ்ல நம்ம ரெண்டு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். ஒன்னு ஃபாரின் ரூலர்ஸ், இன்னொன்னு லோக்கல் ரூலர்ஸ். மௌரியாஸை ரீப்ளேஸ் பண்ணி மௌரியாஸுடைய லாஸ்ட் கிங்கா இருந்த பிரிதேத்வராவை போட்டு தள்ளிட்டு லோக்கல் ரூலர்ஸ் வருவாங்க. ஃபாரின் ரூலர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த ஃபாரின் ரூலர்ஸ் இண்டோ கிரீக்ஸ். அவங்க ஒரு 200 பிசில இருந்து 50 பிசி வரைக்கும் நார்த் இந்தியாவில் சில பகுதியில் எஸ்பெஷலி பஞ்சாப் இந்த மாதிரியான பகுதியில் ரூல் பண்ணாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணி வந்தவங்க சாகாஸ். இவங்க 150 பிசில இருந்து 300 ஏடி வரைக்கும் 400 ஏடி வரைக்கும் குஜராத் ரீஜனை, வெஸ்டர்ன் ராஜஸ்தான் ரீஜனை ரூல் பண்ணாங்க இந்த சாகாஸ். மூணாவது பார்த்தியன்ஸ். இவங்க ஈரான் பகுதியிலிருந்து வராங்க. They're coming from the Iran. So they ruled the places from 50 BC to 50 AD. It's a very smaller kingdom. So இதுல இருந்து ஒரு கிங் பேர் தான் கோண்டோபர்னஸ். During his period, disciple of Jesus Christ, Saint Thomas came to India. நாலாவது ஒரு ஃபாரின் கிங்டம் வரும். That was a Kushanas. Okay. So those Kushanas, they also ruled from 50 BC to 300 AD. This Kushanas தான் ரொம்ப பவர்ஃபுல். நிறைய கோல்டு காயின்ஸ் இந்தியாவுடைய வரலாறுல அதிகமான கோல்டு காயின்ஸ் இவர்களுடைய காலகட்டத்தில் இருந்துச்சு. என்டர் சில்க் ரூட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சைனா டு இத்தாலி, தட் என்டர் சில்க் ரூட் வாஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் திஸ் குஷனாஸ். ஸோ இப்படியான 4 ஃபாரின் ரூலர் இந்த 500 வருஷத்துல இந்தியாவில் சில பகுதியிலையும் பல பகுதியிலையும் ஆட்சி செய்தார்கள். இவ் டேக்கன் லோக்கல் ரூலர்ஸ். அவர் லோக்கல் ரூலர்ஸா பார்க்கணும்னா இது இந்தியாவுடைய இருண்ட காலம் சொல்லலாம். சுங்காஸ் சொல்லக்கூடிய ஒரு லோக்கல் ரூலர்ஸ். இவங்க 185ல இருந்து 50 பிசி வரைக்கும் ரூல் பண்ணாங்க. இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி கன்வாஸ்ன்னு வந்தாங்க. இவங்க 50 பிசில இருந்து 100 ஏடி வரைக்கும். அப்புறம் இடையில சாத்தவாகனஸுடைய இம்பார்ட்டன்ஸ் பெரிய அளவுல வந்துச்சு. சாத்தவாகனாஸ் இவங்களுடைய பீரியடும் உங்களுக்கு ரஃப்லி 100 பிசில இருந்து 300 ஏடி வரைக்கும் இருந்துச்சு. ஸோ 100 பிசில இருந்து 100 பிசி டு 300 ஏடி வரைக்கும் இந்த சாத்தவாகனஸுடைய ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு. இவங்க predominantly டெக்கான் இந்தியாவை ரூல் பண்ணாங்க. ரூல்டு ஓவர் தி பிளேசஸ் ஆஃப் டெக்கான் இந்தியா. இது கூடவே சின்ன சின்ன ஸ்மால் கிங்டம் லைக் செட்டிஸ் இருந்தாங்க. இவங்க ஒரிசாவை ரூல் பண்ணவங்க. அதுல மிக முக்கியமான ஒரு கிங்கான காரவேலா 2 பத்தி பார்ப்போம். இதுதான் போஸ்ட் மௌரியாஸ் காலகட்டத்தில் நடைபெற்றுச்சு. திரும்பி ஒரு பெரிய ஒரு யூனிபிகேஷனாக போஸ்ட் மௌரியாஸ் காலம் முடிஞ்சு குப்தர்கள் காலத்தில் 6வது பெரிய யூனிட் குப்தர்கள் காலத்தில் அது உருவாக்கப்பட்டுச்சு. குப்தாஸ் வந்தாங்க 300 ஏடில இருந்து
550 AD வரைக்கும் இந்த குப்தர்களுடைய அதிகாரத்தில் இருந்துச்சு. இந்த குப்தாஸ்ல முக்கியமான கிங்காக யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தா, சந்திரகுப்தா 1, அப்புறம் அவருடைய பையன் சமுத்திரகுப்தா, அப்புறம் அவருடைய பையன் சந்திரகுப்தா 2, அப்புறம் குமரகுப்தா, ஒரு வெல் நோன் குப்தன் கிங்குடைய கடைசி கிங்கான ஸ்கந்தகுப்தா. இவருடைய காலத்தில் தான் ஊனாஸ் இன்வென்ஷன், ஊனர்கள் இல்லைன்னா அன்ஸ் இன்வென்ஷன் சொல்லக்கூடிய மிக கொடூரமான ஒரு பீப்புள் இந்தியாவுக்குள்ள வந்து படையெடுத்தாங்க. இவங்க தான் அந்த பாகுபலியில் வரக்கூடிய கால கைவர்கள். அவர்களுடைய மிக மோசமான ஒரு படையெடுப்பு இந்தியா மீது நடைபெற்றது. இதுக்கு பிறகுதான் குப்தன்ஸ் வீக் ஆகுறாங்க. இந்தியா நார்த்தன் அட்மினிஸ்ட்ரேஷனும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. 2வது யூனிட்டா ஏன்ஷியன்ட் இந்தியாவுடைய கடைசி யூனிட்டா நம்ம பார்த்தோம்னா, இட் வாஸ் எ போஸ்ட் குப்தாஸ். இந்த போஸ்ட் குப்தாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா, போஸ்ட் குப்தால முக்கியமா யார் யார் பார்க்கணும்னா, ஹர்ஷாவை பத்தி பார்ப்போம், சாளுக்கியாஸை பத்தி படிக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது தமிழ்நாடு ஹிஸ்டரியில் உங்களுக்கு தனியாக நடத்துவாங்க. பல்லவாசை பத்தி படிக்கும். இப்படியான பல கிங்டம் பத்தி இந்த காலகட்டத்தில் போஸ்ட் குப்தாஸ்ல இருந்த இந்த 3 பேர் தான் மேஜரான கிங்டம். ஹர்ஷா, சாளுக்கியாஸ் அஸ் வெல் அஸ் பல்லவாஸ். இந்த 3 பேரை பத்தியும் ரொம்ப எலாபரேட்டா எக்ஸாம் ஓரியன்டா பார்ப்போம். இதுதான் ஏன்ஷியன்ட் இந்தியாவுடைய முடிவு. ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி. இந்த 7 யூனிட் தான், இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா நடத்த போறோம். Do you have any doubts? This is a chronological order. கிட்டத்தட்ட ஒரு ஓவரால் ஒரு வியூ, ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி கொடுத்துருக்கேன் ஏன்ஷியன்ட் இந்தியா. Any doubts? Clear? சூப்பர். இப்ப அடுத்தது மெடிவல் இந்தியா. பெரிய டிபேட் இருக்கு. 750 1206 இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் 750 சொல்லிடுறாங்க. 1707 அவுரங்கசீப், டெத் ஆஃப் அவுரங்கசீப் வரைக்கும் கன்சிடர் பண்றாங்க. ஸோ மெடிவல் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டாபிக்கே ஏர்லி மெடிவல் இந்தியாவை தான் நம்ம எடுத்தோம். ஏர்லி மெடிவல் இந்தியாவை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏர்லி மெடிவல் இந்தியாவை ட்ரிபேட்ரியட் ஸ்ட்ரகிள்னு சொல்றாங்க. ட்ரிபேட்ரியட் ஸ்ட்ரகிள் இந்த பீரியட் நார்த் இந்தியாவில் கனோஜ்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை ஹர்ஷப் மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல நிறைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தியிருப்பார். மொத்தம் நார்த் இந்தியாவே மிக மோசமான பொருளாதார பின்தங்கிய நிலை இருக்கும், எக்கனாமிக்கல் பேர்டன். ஆனா அந்த கனோஜ் மட்டும் எக்கனாமிக்கலா ப்ராஸ்பரிட்டி இருக்கும். அதை பிடிக்கிறதுக்காக 3 கிங்டம் அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. பாலாஸ் இவங்க பெங்காலையும் வெஸ்ட் பெங்காலையும் ரூல் பண்ணாங்க. தென் வியாதி குர்ஜார பிரித்திகராஸ், இவங்க குஜராத்தையும் ராஜஸ்தானையும் ரூல் பண்ணாங்க. கனோஜ்னு சொல்லக்கூடியது உத்தரப்பிரதேசில் இருக்கிற இடம், அயோத்தி. தென் வியாதி ராஷ்டிரகுட்டாஸ், இவங்க டெக்கான் இந்தியாவை ரூல் பண்ணாங்க, சென்ட்ரல் இந்தியாவை ரூல் பண்ணாங்க. இந்த 3 கிங்டமும் கனோஜ பிடிக்கிறதுக்காக 250 வருஷம் this 3 kingdom fought among themselves. So the Palas, they were ruler of Bengal and Bihar. The Gujarat Pratigaras were ruler of Gujarat, Rajasthan, and part of Madhya Pradesh. Rashtrakutas were ruler of Maharashtra, the present day Maharashtra, Telangana region, Karnataka region, and also part of Madhya Pradesh region. இவங்க ராஷ்டிரம். இவங்க 3 பேருடைய வாரத்தினால என்ன ஆகுதுன்னா,
ஃபைனலி திஸ் த்ரீ கிங்டம் ஆல்மோஸ்ட் வீப்டு அவுட். இவங்க 3 கிங்டமை யார் வீப்டு அவுட் பண்ணி அமுச்சு விட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, பாலாசை காலி பண்ணது. பாலாசை காலி பண்ணது யாருன்னா, இட் வாஸ் ஏ நம்ம சோழன், ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் பாலாருடைய பெரிய அந்த டைம்ல பாலாஸ் தான் இருந்துச்சு. குஜராத் பிருத்திவிராஜ் காலி, ராஷ்டிரகூடாஸ் காலி. ராஷ்டிரகூடாஸ் காலி பண்ணது நம்ம ஆதித்ய கரிகாலன் விக்ரம். பொன்னியின் செல்வன் ஸ்டோரி ஆரம்பிக்கிறது அங்கதானே, ஆதித்ய கரிகாலன். பொன்னியின் செல்வன் படம் பார்ட் 1 பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பேட்டில் அதுதானே. சோ ஆதித்ய கரிகாலன் ராஷ்டிரகூடாவுடைய முடிவுரை எழுதுகிறார். அங்க பாலாஸ் தான் பெரிய கிங்கமா இருக்கு. குஜராத் பிருத்திவிராஜ் ராஜபுட்சுடைய இன்ஃபுளுன்ஸ்னால சின்ன பின்னமா உடைஞ்சு போயிடுறாங்க. ஒரே கிங்டம் 10-12 கிங்டமா மாறி விடுகிறது. பாலாச ராஜேந்திர சோழன் மகிபாலாவை தூக்கடிச்சு அவன் தலையில இமயமலையை வச்சு அந்த கல்லுல தண்ணி ஊத்தி கங்கை நதியை கொண்டு வர்றாங்க. அதுதான் அவனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அவன் பின்னாடி கட்டம். சோ இப்படியான விஷயத்தினால இந்த 3 குரூப்பும் முடிஞ்சிடான். ஸோ செகண்ட் சப்டைட்டில் ரைஸ் ஆஃப் ஸ்மாலர் கிங்டம் ரைஸ் ஆஃப் ராஜ்புட்ஸ் அந்த டைட்டில் கீழே பார்ப்போம். 1000 இருந்து 1200 வரைக்கும் ஒரு மிக மோசமான ஒரு டார்க் ஏஜ் சொல்லுவோம் இந்தியா. ராஜ்புட்ஸோட கண்ட்ரோல், டூ மச் ஆஃப் சோஷியல் டிஸ்ஹார்மோனி இருந்துச்சு. வர்ணா சிஸ்டமுடைய ரிஜிடிட்டி திரும்பி வந்துச்சு. டூ மச் ஆஃப் ரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ், சதியுடைய மிக மோசமான ஒரு காலகட்டமாகவும் அது பார்க்கப்பட்டுச்சு. இந்த டைம்ல தான் நிறைய கிங்டம், ஒரு 12 கிங்டம் நார்த் இந்தியாவை ரூல் பண்ணி, ஸ்மாலர் கிங்டம், 12 கிங்டம்ஸ். எக்ஸாம்பிளுக்கு லைக் சோலாங்கீஸ் ஆஃப் குஜராத், சௌகான் ஆஃப் வெஸ்டர்ன் ராஜஸ்தான், சாமனாஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான். ஒரு 4 எழுதுனா போதும். அப்புறம் பரமராஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ், மால்வா. இப்படி வேரியஸ் கிங்டம், வேரியஸ் 12 ராஜ்புட்ஸ் கிங்டம், they started their places, own places. Gagadwalas of Lucknow, Gagadwala of UP. சோ இப்படிப்பட்ட கிங்டம் இருந்துச்சு. இந்த கிங்டம் தான் யார் காலி பண்றா? இட் வாஸ் ஏ முகமது கோரியுடைய குரூப் வந்து காலி பண்ணது. இந்த நடுவுல தான் இந்த ரைஸ் ஆஃப் ராஜ்புட்ஸ்லயும் என்ன பாத்துறோம்னா, முகமது கஜினி பத்தியும் பாத்துரும். முகமது கஜினி அண்ட் முகமது கோரி பத்தியும் இங்க பார்ப்போம். சோ 3வது சப்டைட்டில் தான் டெல்லி சுல்தானே. ஸோ 1206 இருந்து 1526 வரைக்கும் டெல்லி சுல்தானேட் இங்க நம்ம தெளிவா வித்தின் த டெல்லி சுல்தானேட். We have the 5 major kingdom, slave dynasty, then we have the Khilji dynasty, slave dynasty period பாத்தீங்கன்னா 1206 இருந்து 1290, Khilji dynasty 1290 இருந்து 1320, வெரி ஷார்ட். 2 கிங் தான் மேஜரான கிங். தென் சீன் போடுவோம். சீல பாத்தீங்கன்னா we have the துக்ளக் dynasty, துக்ளக் dynasty பீரியட் பாத்தீங்கன்னா 320 இருந்து 414. Then the D4th, it was Sayyid dynasty.
உங்களுக்கு பீரியட் 414 446. So it's 64. Then the last one, Lodis. Lodi dynasty. இவங்களுடைய பீரியடு 1456ல இருந்து 1526. இவங்களுடைய எண்ட்ல தான் இப்ராஹிம் லோடி பீரியட்ல தான் பாபர் came to India and attacked the places. The first battle of Panipat took place. So based on the first battle of Panipat, Babur captured this is about the Delhi Sultanate period. Then we have the fourth sub-unit. நான் ஓவரால் அந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். இதே டைம்ல 2 லோக்கல் கிங்டம் எமர்ஜ் ஆகும். ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங். ரீஜனல் டைனாசிட்டி அது என்னன்னு பாத்தீங்கன்னா, so we have the விஜயநகர எம்பையர் அண்ட் பாமினி எம்பையர். விஜயநகரம் சொல்லக்கூடிய இந்த எம்பையரும் பாமினின்னு சொல்லக்கூடிய இன்னொரு எம்பையரும் எமர்ஜ் ஆகும். பாமினி இந்த 2 எம்பையரும் முகமது பின் துக்ளக் டைனாசிட்டி பீரியட்ல தான் டெவலப் ஆயிருக்கு. ஸோ விஜயநகர எம்பையர் கீழே so we have the 4 different dynasties like Sangama, Saluva, Tuluva and Aravid. So Battle of Talikotaliye 1565ல அவங்க வீக் ஆயிடுவாங்க. இருந்தாலும் அராவிட் டைனாசிட்டி அப்புறம் நடக்கும். அதே மாதிரி பாமனி எம்பையர் கீழே இன்போர்ட்ஸ் ஆஃப் டைம்ல the பாமனி எம்பையர் was divided into 5 confederacy. அகமது நகர், கோல்கொண்டா, பெர்ரார், பிட்டார் அண்ட் பிஜப்பூர். சொல்றது நாங்க இப்படிதான் சொல்லுவோம், ஏஜி பி ஸ்கொயர் கியூப். ஏஜி பி கியூப்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஜிஏபி கியூன்னு நீங்க சொல்லிங்க. ஏ டு பி மாதிரி. ஓகே. ஸோ இது பாமனி கிங்டம் எமர்ஜ் ஆகுது. இதுக்கப்புறம் மெடிவல் இந்தியாவிலே லாஸ்ட் டாபிக் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இட் வாஸ் ஏ முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ். முகல்ஸுடைய பீரியடு 1526ல இருந்து 1858 வரைக்கும் இருந்தாலும் நம்ம மெயினா 1707ஓட இங்க ஸ்டாப் பண்ணிடுவோம். மெடிவல் இந்தியாவில டிக்ளைன் ஆஃப் முகல்ஸ் ஆர் லேட்டர் முகல்ஸ் நம்ம எங்க பார்ப்போம்னா மாடர்ன் இந்தியாவில் தான் பார்ப்போம். ஸோ இந்த முகல்ஸ்ல மேஜரா இருக்கக்கூடிய இந்த 6 கிங்க பத்தி பாபர், ஹுமாயூன், அக்பர், நடுவில் ஹுமாயூனுக்கு அக்பருக்கும் ஷெர்ஷா பத்தி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஷெர்ஷா பத்தி நடுவில் கொஞ்சம். தென் ஜஹாங்கீர், தென் ஷாஜகான், தென் ஃபைனலி அவுரங்கசீப். ஸோ இதுதான் லாஸ்ட் டாபிக்கா நம்ம பார்க்கறது. லேட்டர் முகல்ஸ் பின்னாடி பார்ப்போம். மாடர்ன் இந்தியாவில் மெடிவல்ல பார்க்க மாட்டோம். மராத்தாஸ் மெடிவல்ல ஆரம்பிக்கும். மராத்தாஸ் 1674ல சிவாஜியால் உருவாக்கப்பட்ட மராத்தாஸ் 1817ல பிரிட்டிஷால் அளிக்கப்படுகிறது முழுமையாக பேஷ்வாவுடைய அபாலிசேஷன். ஸோ இந்த மராத்தாஸ்ல சிவாஜி அவர்களை பத்தி பார்ப்போம். சிவாஜியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி. சிவாஜி அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் அவரோட பையனான சம்பூஜி, ஷாவுஜி வரைக்கும் பார்ப்போம். இந்த ஷாவுஜி தான் பேஷ்வாவுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அப்ப அந்த பேஷ்வாவெல்லாம் நம்ம எங்க பார்த்துருவோம்? மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில பார்த்தோம்.
இதுதாங்க மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி. டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட்? இஸ் இட் கிளியர்? அந்த கான்செப்ட் ஒவ்வொரு டாபிக்கை எப்படி இன்னொரு டாபிக்கை கவர் பண்ணுது, எப்படி இன்னொரு டாபிக்கை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு த ஒன் டாபிக் கனெக்ட் வித் அனதர் டாபிக். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த கனெக்ஷன், இந்த chronological ஆர்டர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இஸ் இட் ஃபைன்? சொல்றேன். ஜெயஸ்ரீ சொல்றேன். ஏன் சோலாஸ் நான் இந்த இடத்துல நான் பேசலன்னா, பிகாஸ் சோலாஸ் வி ஹவ் டு பி கவர் இன் தி அவர் தமிழ்நாடு ஹிஸ்டரி. லேட்டர் பாண்டியா, சோலாஸ், அதுக்கு முன்னாடி இருந்த பல்லவாஸ், இது எல்லாமே நம்ம லேட்டர் பாண்டிய லேட்டர் இதுல யூனிட் 6ல, பழைய யூனிட் 6 அந்த மெத்தடாலஜில நம்ம கவர் பண்ணிடுறதுனால இந்த இடத்துல நம்ம சோலாஸ் பத்தி பெரிய அளவுக்கு பேச மாட்டோம். ஒரு தமிழ்நாடு ஹிஸ்டரி எடுக்கிறவங்க எடுக்கலாம், இங்கே இம்பீரியல் சோலாஸ், லேட்டர் பாண்டியாஸ் கவர் பண்ணி கொடுத்தோம். ஓகே, நான் என்ன டாபிக் எடுக்க போறோம், அது சிலபஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுதான் இன்னைக்கு ஓவரால் ஒரு வீக் கொடுத்தது. Now we move into the modern Indian history. ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம எதை பார்ப்போம்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப். ஸோ 1498 வந்து 1700 வரைக்கும் இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்ப்போம். இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல 5 மேஜர் யூரோப்பியன் பவர் ஒய் தே கேம் டு இந்தியா. ஜியோகிராபிக்கல் டிஸ்கவரிஸ், சி ரூட். 5 யூரோப்பியன்ஸை பார்ப்போம். போர்த்துகீஸ் ஃபர்ஸ்ட் வராங்க, அப்புறம் டச்சு வராங்க, அப்புறம் பிரிட்டிஷ் ஆர் இங்கிலீஷ் வராங்க. டச்சுன்னு சொல்லக்கூடிய பீப்புள் ஆஃப் நெதர்லாந்து. அடுத்தது டேனிஷ் வராங்க, டேனிஷ் சொல்லக்கூடிய பீப்புள் ஆஃப் டென்மார்க். பிரான்ஸ் வராங்க, பிரெஞ்சு. இப்படி 5 ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வியாபாரம் பண்ணாங்க. அதுல போக போக என்ன நடக்குதுன்னா, சில பேர் எலிமினேட் ஆயிடுறாங்க. பிரிட்டிஷும் பிரான்சும் இந்தியாவுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைவருக்கு வேணுமா. அதுதான் அடுத்த யூனிட்டா நம்மளுக்கு கொண்டு போகுது. அதுதான் பிரிட்டிஷ் கன்சாலிடேஷன் இந்தியா. பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவை கேப்சர் பண்ணும். ஸோ இந்த பிரிட்டிஷ் கன்சாலிடேஷன் இன் இந்தியா கீழே நம்ம நிறைய டாபிக் பார்ப்போம். லைக் ஸ்டார்டிங் வித் ஆங்கிலோ பிரெஞ்சு வார், தட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் கர்நாடிக் வார். அப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார், ஆங்கிலோ சீக் வார். இது எல்லாமே இதுல பார்ப்போம். இந்த பிரிட்டிஷ் கன்சாலிடேஷன் முந்தி பிரிட்டிஷோட பாலிசி, கவர்னர் ஜெனரல் அண்ட் இஸ் பாலிசியாக ராபர்ட் கிளேவ்ல இருந்து கவர்னர் ஜெனரல் பத்தியும் அவங்களுடைய பாலிசி பத்தியும் பார்ப்போம். அண்ட் இஸ் பாலிசி எஸ்பெஷலி எந்த மாதிரியான பாலிசி பார்ப்போம்னா, ஜமீன்தாரி சிஸ்டம்,
கிடைச்ச பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், ரைட்வாரி சிஸ்டம். ஓகே, இதெல்லாம் பார்ப்போம். மகள்வாரி சிஸ்டம் எல்லாம் முக்கியமான கவர்னன்ஸ் என்னலாம், ஸ்டார்டிங் ஃப்ரம் வாரன் ஹாஸ்டிங், லார்ட் கார்ன்வாலிஸ், லார்ட் வெல்லஸ்லி, லார்ட் ஆஸ்டிங், ஆர்டிங்லாம் அவங்களாம் தேவையில்லை. அப்புறம் முக்கியமானது நம்மளுடைய வில்லியம் பென்டிக், எடன்பர்க் இருப்பார் நடுவில், ஆக்லாந்து ஒரு பேர், ஆக்லாந்து ஒர்க் பண்ணிப்பாங்க, ஆப்கான் வார் ஃபைல் அந்த மாதிரி ஹெலன்பர்க் இருந்தாரு. அப்புறம் லாஸ்ட் ஃபேமஸான கவர்னர் டல்லௌசி. டல்லௌசி வரைக்கும் பார்த்துட்டு கேனிங் பீரியட்ல எப்படி கிரேட் வேர்ல்ட் வருது அது வரைக்கும் முடிப்போம். ஸோ இயர் வி கவர் வித் ஃப்ரம் 1772 இருந்து 1858 வரைக்கும் இந்த கவர்னர் ஜெனரல் அவங்களுடைய பாலிசியான வேரியஸ் லேண்ட் ரெவன்யூ பாலிசி, மிலிட்டரி பாலிசி, சப்சிடி, டாக்டர் ஆஃப் லாப்ஸ் எல்லாத்தையுமே இது கீழே நம்ம கவர் பண்ணுவோம். அடுத்த டாபிக் இதில் பார்த்தீங்கன்னா சோஷியோ அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம். சோஷியோ அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பார்ப்போம். இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்லயே நம்ம 2 விதமான டைட்டில் கீழே பார்ப்போம். ஸோ ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் அண்ட் ரெவியூலிஸ்ட் மூவ்மெண்ட். ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரெவியூலிஸ்ட். இதுல முக்கியமான ஆர்கனைசேஷனா யார யார பார்ப்போம்னா பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், அலிகார் மூவ்மெண்ட், தேவ்பந்த் மூவ்மெண்ட், அப்புறம் சத்யசோதக் சமாஜ், அப்புறம் குருநானக் அவர்கள் வச்சிருந்த என்டிபி. ஓகே, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். குருநானக், சாரி, நம்ம கேரளாவில் இருந்த தர்ம பரிவாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். குருநானக் சீக்கிசம் பத்தி நடுவில் நம்ம மெடிவல் இந்தியாவில் சீக்கிசம் அந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் ஓவர் இட். இந்த ரைஸ் ஆஃப் ரீஜனல் டைனாசிட்டிலேயே விஜயநகர பாமணி பார்க்க சொல்லுவேன். கூடவே என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தான் எழுதி போடுறேன். பக்தி மூவ்மெண்ட் அண்ட் சூஃபி மூவ்மெண்ட் இங்க பார்த்தோம். அதுலதான் குருநானக் வர்றார். பக்தி மூவ்மெண்ட் அண்ட் சூஃபி மூவ்மெண்ட். ரைஸ் ஆஃப் ரீஜனல் டைனாசிட்டி கீழே பார்க்கணும். டெல்லி சுல்தானேட்ல கவர் ஆகும், முகல்ஸையும் கவர் ஆகும். பக்தி மூவ்மெண்ட் அண்ட் சூஃபி மூவ்மெண்ட் பார்ப்போம். இப்போ சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ல இது தாண்டி சீக்குக்கான மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய அகாலி மூவ்மெண்ட், அகாலி மூவ்மெண்ட். அப்புறம் பார்சிக்காக ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாராயணகுரு, நாராயணகுரு அவர்கள் கேரளாவில், அதாவது குருநானக் நான் சொல்லிட்டேன். நாராயணகுரு அவர்கள் கேரளாவில் உருவாக்கின நாராயணகுரு தர்ம பரிவாளன். இந்த மாதிரியான குழுக்கள் மிகப்பெரிய அளவுல சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், ஈவன் தமிழ்நாட்டுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டும் இதுல தான் வந்து சேரும். பட் நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி தனியா பார்க்கறனால அதில் பார்த்தேன். இந்த காலத்துக்கு பிறகுதான் இதனுடைய 5th யூனிட்டா ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் நடக்குது. அந்த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் பார்க்க சொல்லு. பிரிட்டிஷ் கொண்டு வந்த சில பாலிசி, அந்த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம்,
கிரேட் ரிவோல்ட் பார்த்து வந்து ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். ஸோ கேனிங்குடைய பாலிசி தட் ரிலேட்டட் டு தி கிரேட் ரிவோல்ட், அதை நம்ம இங்கேயே கூட கவர் பண்ணிடலாம். கிரேட் ரிவோல்ட் செப்பரேட்டா பார்க்காம இந்த இடத்துலயே கிரேட் ரிவோல்ட் பார்த்துட்டு அதை பார்த்து முடிச்சுட்டோம்னா சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இங்க வரையும். இந்த ரைஸ் ஆஃப் நேஷனலிசத்துல 1858ல இருந்து 1885 வரைக்கும் இந்தியாவில் எப்படி நேஷனலிசம் டெவலப் ஆகுது, ஏன் டெவலப் ஆயிடுச்சு? வேரியஸ் பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ் கொண்டு வந்த பாலிசி, பாசிட்டிவ் பாலிசி அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் பாலிசி, லைக் லார்ட் லிட்டனுடைய பாலிசி, லிட்டன் லார்ட் ரிப்பன் அவர்களுடைய பாலிசி, அது பாசிட்டிவா இருக்கும். இப்படி இவங்களுடைய பாலிசியை ரியாக்ஷன் பண்ணி இந்தியாவில் வேரியஸ் ரீஜனல் லெவல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க, ரீஜனல் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அந்த ரீஜனல் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபைனலி தி ஸ்டார்டட் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி கால்ட் அஸ் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இன் 1885. இதுதாங்க அந்த 5th யூனிட். இப்போ இந்த 6th யூனிட்ல இருந்து பியூர் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், நேஷனல் மூவ்மெண்ட் 1885க்குள்ள நம்ம போயிடலாம். ஆறாவதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ அதனுடைய மாடரேட் அண்ட் எஸ்டிமிஸ்ட் ஃபேஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மாடரேட் அண்ட் எஸ்டிமிஸ்ட் ஃபேஸ் டில் வேர்ல்டு வார் 1 வரைக்கும் கூட இதுல பார்த்துடலாம். ஐஎன்சி உடைய 1885ல இருந்து 1917 வரைக்கும், இல்லைன்னா மேபி 1979 கூட இங்க போடலாம், 1916 போடலாம், வாட் எவர் மேபி. 1917 வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் நம்ம பார்ப்போம். ஸோ இதுல மாடரேட்ஸுக்கும் எஸ்டிமிஸ்க்கும் இடைப்பட்ட அந்த பிரச்சனை ஸ்டார்டிங் வித் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸ்லைடு வேணுமா? ஒரு நிமிஷம் பாருங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அதை பேசிக்கா வச்சு உருவாக்கப்பட்ட சுதேசி மூவ்மெண்ட், அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள், ஃபைனலா மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்குள்ள வந்த பிரிவு, தட் லெஸ் டு தி சூரத் ஸ்பிளிட். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்டிமிஸ்டுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு? நம்ம மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், அப்புறம் ரெவல்யூஷனரி ஃபேஸ் எப்படி இனிஷியேட் ஆயிடுச்சு, அதே இங்கே பார்த்து. பகவத்சிங் அது 2வது ஃபேஸ்ல பார்க்கலாம், ஃபேஸஸ் ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தோம். அப்புறம் ஓம் ரூல் மூவ்மெண்ட், லக்னோ பேக்ட். லக்னோ பேக்ட் சொல்றது முஸ்லீம் லீக் காங்கிரஸ் ஒன்னா போறது. இங்க சுதேசி மூவ்மெண்ட் சூரத் ஸ்பிளிட் பார்க்க சொல்ல இங்கே நடுவில் என்ன பண்ணுவோம், முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி நிறுத்திக்கலாம். 1906 இது லக்னோ பேக்ட் 1916. இது வரைக்கும் நம்ம இந்த ஏரியால பார்ப்போம். இதுக்கப்புறம் இருக்கிறத காந்தியன் ஏராவாக நம்ம 2 பகுதிகளாக பிரிச்சுவோம். காந்தியன் ஏரா. இந்த காந்தியன் ஏரா கிட்டத்தட்ட மற்ற எல்லா டாபிக்கும் நம்ம பார்ப்போம். காந்தியன் ஏரா ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். இதுல ஏர்லி காந்தியன் மூவ்மெண்ட்,
லைக் சம்பாரன், அப்புறம் அகமதாபாத் மிஸ்டேக்கு, ஏதா சத்தியாகிரகா இது பார்ப்போம். காந்தியின் சவுத் ஆப்பிரிக்கால இப்ப பெரிய அளவுக்கு வரதில்ல, அவங்க அதை பாக்குறது இல்ல. அதுக்கப்புறம் ரவுலட் ஆக்ட், அதனுடைய இம்பாக்ட், நம்ம அதனால ஆரம்பிச்ச ரவுலட் சத்தியாகிரகா, அப்புறம் அதனுடைய கண்டினியூ ஆன ஜாலியன் வாலாபாக் மேசக்கர். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபெயிலியர், டர்க்கி அழிச்சது, கிலாபத் அழிக்க போனனால முஸ்லீம் லீடர்லாம் உருவாக்கின கிலாபத் மூவ்மெண்ட். அந்த கிலாபத் மூவ்மெண்ட்டை காந்திஜி எப்படி 1920ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டா சேஞ்ச் பண்றாரு. ஸோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒரு 2 வருஷம் நடக்குது. அப்புறம் கடைசியில சௌரி சௌரா இன்சிடென்ட்னால அது கேன்சல் ஆகுது. அப்புறம் எலெக்ஷன் நிக்கலாமா வேணாமா ஒரு பிரச்சனை வர சொல்லு, ஸ்வராஜ் பார்ட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த ஸ்வராஜ் பார்ட்டியுடைய சக்சஸ், 2 3 ப்ராவின்சஸ் அவங்க கேப்சர் பண்றாங்க. இந்த நடுவில் இந்த ரவுலட் ஆக்ட் வந்த டைம்ல தான் நம்மளுக்கு மாண்டேகு சென்ஸ்பாட் ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கும். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1990, அது நம்மளுக்கு ஃபேவரா இருந்தாலும் ரவுலட் ஆக்ட் நமக்கு காப்பாடிச்சிட்டானுங்க. ஓகே. ஸோ கடைசி ஸ்வராஜ் பார்ட்டியுடைய டிஸ்மென்ஷன், ஸ்வராஜ் பார்ட்டி ஜாயிண்ட் வித் காங்கிரஸ், சைமன் கமிஷன் ப்ரொட்டஸ்ட், சைமன் கமிஷன் வந்துச்சு, அதோட ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். ஸோ சைமன் கமிஷன் ப்ரொட்டஸ்ட் எதிர்த்து பிரிட்டிஷ் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணான். நம்ம அவனை ஆப்படிக்கிறதுக்காக ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு நேரு ரிப்போர்ட் ரெடி பண்ணோம். நம்மளுக்கான கான்ஸ்டியூஷனை, டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் நம்ம பண்ண முடியும், நம்ம காமிச்சோம் நேரு ரிப்போர்ட் 1928ல. அடுத்த வருஷம் லாகூர்ல மிக முக்கியமான காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு, லாகூர் செக்ஷன். முதல் முறையாக அந்த மாநாட்டில் பூர்ண சுவராஜ் வேண்டும் என்றாலே கேட்கணும், பூர்ண சுவராஜ் போகணும்னு கேட்கணும். இந்த மாநாட்டில் இருந்தவங்க இன்ஃபுளுன்ஸ் வச்சுதான் காந்திஜிக்கு பவர் கொடுத்து அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைகிறோம். அதுதான் காந்தி நேரா டூல கூட நம்ம அதை கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை நீங்க முடிச்சிக்கலாம். தட் இஸ் சிவில் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மூமெண்ட்டுக்கு உள்ளதான் சால்ட் சத்தியாகிரகம் வருது. இந்த மூமெண்ட் அப்பதான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேஜை மாநாடு நடக்குது. அதுல காந்தி கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, காங்கிரஸ் கலந்தது. அதுக்காக காந்தியின் பேக்ட் போடுறாங்க, 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளுங்க. அங்க போனா அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. ஓகே, திரும்பி அது ஃபைனல் ஆகுறாங்க. கம்யூனல் அவார்டு, கம்யூனல் அவார்டு திரும்பி SC STக்கு கொடுக்க சொல்லு, பூனா பேக்ட் போடுற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த டைம்ல தான் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸஸ் உடைய பேஸ் 2 பார்ப்போம். பகவத்சிங் அவங்களாம் இந்த இடையில தான். அப்புறம் அந்த பூனா பேக்ட் பேஸ் பண்ணி காந்திஜி போகக்கூடிய ஹரிஜன் குரூப் வரைக்கும் இங்க பார்ப்போம். புரியுதான்பா? இதே 2ஆ பிரிச்சுக்கலாங்க. பிரிச்சு அர்ஜுன் ஒரு கைக்கும் பிரிச்சுக்கலாம். நான் ஒண்ணா போட்டேன். டவுட்? அடுத்த பேஜ் போலாமா? ஸோ அடுத்தது, ஸோ காந்தியுடைய பேஸ் 3, ஏரா 2 ஆர் 3.
முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அது அங்கேயே பார்த்தலாம் இங்கேயும் பார்த்தலாம். இது கனெக்ஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அதை பேஸ் பண்ணி வந்த எலெக்ஷன் 1937 எலெக்ஷன் அது காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகே, அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாருடைய ஸ்டார்டிங்கு காங்கிரஸ் ஸ்கூல்ல நடந்த பிரச்சனை இன்டர் பார்ட்டி பாலிடிக்ஸ், லைக் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் விட்டு வெளியே அனுப்புறது. பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்த ஆகஸ்ட் ஆஃபர் 1940ல அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணி இண்டிவிஜுவல் சத்தியகிரக காந்தி ஆரம்பிச்சது. ஜப்பானுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய த்ரெட் ஜப்பான் பர்மா பிடிச்ச அத்தை இந்தியா பிடிக்க போறாங்க. கிரிப்ஸ் மிஷன் வந்துச்சு. கிரிப்ஸ் மிஷனுடைய ஃபெயிலியர்னால ஜப்பானுடைய இன்வென்ஷனால நம்ம பெரிய ஒரு ப்ரோக்ராமான குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு தள்ளப்பட்டோம். பட் ஜப்பானுடைய த்ரெட் இல்லாதனால தப்பிச்சிச்சு. கடைசியா பாகிஸ்தான் வேணும்னு சொல்லக்கூடிய டிமாண்ட முஸ்லீம் லீக் டூ நேஷன் தியரி வச்சாங்க. பாகிஸ்தான் டூ நேஷன் தியரி வச்சாங்க. காந்திஜி அதை ராஜகோபாலாச்சாரியா ஃபார்முலாவோட அதை தடுத்தாரு, ராஜாஜி ஃபார்முலா. பட் அதை தடுக்க முடியல. இந்த எண்டாவது செகண்ட் வேர்ல்டு வார் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் ஏற்பட்டுச்சு. கேபினட் மிஷன் பிளான் அனுப்பிச்சாங்க. ஒரு நாடு தான் சொன்னாங்க. பட் கேபினட் மிஷன் பிளான் அனுப்பிச்சாங்க. கம்யூனல் வயலன்சஸ் இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ ஃபைனலா மவுண்ட் பேட்டன் கூப்பிட்டு பிரிட்டிஷ் சீக்கிரமா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டான். மவுண்ட் பேட்டன். ஸோ அந்த மவுண்ட் பேட்டன் பிளானை பேஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிஷன் அப்படின்னு இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிஷன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு 1947. 1948ல இந்தியா தான் இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ வாழ்ந்து நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி காந்திய போட்டு தட்டணும். ஸோ கில்லிங் ஆஃப் காந்தி. இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். இவ்வளவுதாங்க ஓவரால் ஹிஸ்டரி. அப்போ இததான் நம்ம எலாபரேட்டா ஒவ்வொரு கிளாஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் இந்த நோட்ஸ் அப்படியே வச்சுக்க. இவ்வளவு சப் யூனிட்டை நம்ம கவர் பண்ண போறோம். இதுல மாடர்ன் இந்தியாவை நம்ம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் சேர்த்து வச்சு பார்த்தோம். ஏன்னா மாடர்ன் இந்தியாவில் உங்களுக்கு மெயின்ஸ் வரும். மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம். கான்டெம்பரரி இந்தியா இங்க தேவையில்லை, பெரும்பாலும் வரதில்லை. ஓகே, எனி டவுட்? மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அது ரிலேட்டடாகவும் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகே, பார்த்து
ஸோ இப்போ ஹிஸ்டரியில என்ன சார் படிக்கணும், இந்த புக்ல சார் படிக்கணும், நீங்க அப்படின்னு புக்கு கேட்டீங்கன்னா என்கிட்ட அதிகமாக எதுவும் படிக்காதீங்க. குரூப் 1 லெவல்ல வேணும் சார் அப்படி வேணும்னா படிக்கணும்னா சமச்சீர் புக்கு 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நம்ம நோட்ஸ் போதும். தயவு செய்து எந்த பெரிய புக்கெல்லாம் வாங்கி படிச்சிடாதீங்க. அதிகமாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண மாட்டீங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக் எஸ்சிஆர்டி எனஃப். சரிங்களா? அந்த புக்கு மட்டும் ஏஷியன் மெடிவல் மாடல் 3 வீக் வராது. அது ரொம்ப பெருசு. யூபிஎஸ்சிக்கு அதான் படிக்கிறாங்க. டெல்லி மாதிரி இன்ஸ்டியூட்ல நீங்க போனீங்கன்னா அங்க என்சிஆர்டி படிக்கிறது இல்லை, சமச்சீர் புக்கை படிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது பார்த்தா போதும். நம்ம கிளாஸ் நோட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கூடவே அன்னைக்கு கிளாஸை அன்னைக்கே படிச்சுட்டு வாங்க. அதுவே போதும். இது தாண்டி பெரிய அளவில் வேற எதுவுமே தேவைப்படாது. ஸோ நம்மளோட கிளாஸஸ் அடுத்த கிளாஸ்ல இருந்து ஐ பிகன் வித் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி ஆரம்பிச்சிருக்கேன். எப்போ கிளாஸஸ் சொல்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஐ ஸ்டார்ட் வித் பேசிக் அந்த ஸ்டோன் ஏஜ் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஐ வில் பிகின் வித் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். வாட் ஆர் தி 4 மேஜர் சிவிலைசேஷன் அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காலத்திலும் கனெக்ட் பாருங்க. ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் என்னன்னா நீங்க எந்த புக்ல வேணா படிச்சலாம், நோட்ஸ் கொட்டி கிடக்குது. ஆனா அந்த நோட்ஸை கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு நல்ல கைடு வேணும். அது முக்கியம். ஒவ்வொரு நோட்ஸுக்கும் ஒவ்வொரு டாபிக்குக்கும் we have a lot of connection with another topic. Those connection are very very important. Very important. அந்த கனெக்ஷன் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஹிஸ்டரியில நீங்க 100க்கு 95% மார்க் எடுத்துக்கலாம். 90% of question you can easily put a right answer even though you are not known the answer for that particular question. அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் உடைய கனெக்ஷன், கனெக்டிங் த டாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டவுட் இருந்தா கேள்வி. இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருங்க, கொலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு நடத்தின கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸுங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரிய நினைப்பீங்க. பட் அந்த கனெக்ஷன், அந்த ஃபார்முலேஷன், ஏன்ஷியன் மெடிவல் மாடர்ன் எந்த இடத்துல டிவிஷன் வருது, இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சாதான் இன்னைக்கு நடத்தின கிளாஸ் எல்லா கிளாஸுக்கும் ஹெல்ப்ஃபுல். ஒவ்வொரு கிளாஸுக்கும் இதுதான் பேஸ். ஓகேங்களா? ஓகே. So thank you. So remaining things we will see in the upcoming classes. Thank you. Thank you. Sabarish, okay class. Sandhya, Yes. Jayashree. Yes, understood, clear, sir. Okay, ba. Thank you. Thank you.